எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸில் 7th சம் சொல்லித்தரேன். த சம் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் இஸ் கே வேர் கே இஸ் கான்ஸ்டன்ட். ப்ரூவ் தட் த சம் ஆஃப் த ஏரியாஸ் இஸ் லீஸ்ட் வென் த சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் டபுள் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் த பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் வந்து கேன்னு கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது சர்க்கிளில் நம்ம இந்த ரேடியஸ்க்கு எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கலாம். அடுத்தது சர்க்கிள் ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ ஒய்னு சைடுக்கு வந்து ஒய்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து இதுதான் ஃபார்முலா 2πr. ரேடியஸ் எக்ஸ்ன்னு கொடுத்தனால 2πx. அதே மாதிரி பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து இந்த 4 சைட்ஸும் ஆட் பண்ணுறது 4 இன்ட்டு சைடு. ஸோ 4 இன்ட்டு ஒய். இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த சம் ஆஃப் சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளும் ஸ்கொயரும் கேன்னு எடுத்துருக்கிறதுனால இப்போ அதை நம்ம எழுதுகிறோம். இப்போ அதை வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வந்து 2πx ப்ளஸ் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 4 இன்ட்டு ஒய். அது வந்து கேன்னு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த கே 4y ஈக்குவல் டு கே மைனஸ் 2πx. ஸோ ஒய் ஈக்குவல் டு k minus 2πx divided by 4. ஸோ y வந்து எல்லாமே in terms of x மாற்றியாச்சு. இப்போ வந்து அடுத்தது கொஸ்டின் வந்து ப்ரூவ் தட் த சம் ஆஃப் தர் ஏரியாஸ், அதாவது சர்க்கிளோட ஏரியாவும் ஸ்கொயரோட ஏரியாவும் ஆட் பண்ணணும். அது வந்து லீஸ்ட். ஸோ அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ ஏரியா கம்பைன்ட் ஏரியாவுக்கு நம்ம ஏரியா நேம் கொடுத்துருக்கலாம். அதாவது ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு இதான் ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு. அதாவது இங்கே வந்து ஒய்னு கொடுத்துருக்கனால ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர். நம்ம எக்ஸு நேம் ரேடியஸ்க்கு எக்ஸ்ன்னு கொடுத்தனால πx ஸ்கொயர். ஸோ அதோட டோட்டல் சம்மை வந்து அதுதான் ஃபங்க்ஷன் லீஸ்ட்டு காமிக்கணும். லீஸ்ட்டுனா மினிமம். ஸோ ஏரியா தான் ஃபங்க்ஷன். இப்போது இதோட டோட்டல் ஸ்கொயரோட ஏரியாவும் சர்க்கிளோட ஏரியாவும். ஸோ πx ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ ஒய் வந்து இங்கே நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் மாற்றிருக்கோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஃபங்க்ஷன் வந்து எக்ஸில் இருக்கனால ஏ ஆஃப் எக்ஸ் πx ஸ்கொயர் ப்ளஸ் கே மைனஸ் 2πx by 4 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏ ஆஃப் எக்ஸ் ஏரியா பண்ணியாச்சு. இப்போ வந்து லீஸ்ட்டுன்னு உங்கள் காமிக்ஸ் உங்கள் லீஸ்ட்டுனா மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை வந்து டபுள் டேஷில் ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ லீஸ்ட்டுனா பாசிட்டிவாக இருந்தால் மினிமம். ஸோ இதுதான் ரூல். இப்போ ஸ்டெப்ஸு இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பை கான்ஸ்டன்ட் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் இது 4 ஸ்கொயர் வந்து 16. அதை வெளியே எடுத்துக்கலாம். இது செயின் ரூல்னால ஃபஸ்ட்டு 2 இன்ட்டு கே மைனஸ் 2πx. ஸோ அப்புறமா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். கே கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ மைனஸ் 2π எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் திருப்பி எழுதுகிறேன். 2πx ப்ளஸ் 1/16 2 இன்ட்டு கே மைனஸ் 2πx இன்ட்டு மைனஸ் 2π. ஸோ 2 2s are 4. இது கேன்சல் ஆகிடும். 4ன்னு இருக்குது. 2πx ப்ளஸ் 1/4. ஸோ இதை 2 மைனஸ் பை இதை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் kπ. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2π ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். ஸோ இதில் வந்து எல்சிஎம் எடுத்தால் 4 2s are 8πx. இப்போ 1/4 வெளியே இருக்கும். மைனஸ் kπ ப்ளஸ் 2π ஸ்கொயர் எக்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே பை காமனாக இருக்குது. பையை வெளியில் எடுத்துடலாம். π/4
உள்ள வந்து 8x minus k pi பை வெளியே எடுத்தாச்சுன்னா மைனஸ் கே ப்ளஸ் 2x. இப்போ a dash of x equal to 0ன்னு எடுத்துகிட்டு x வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பை பை 4 இன்ட்டு 8x பை வேல்யூ எடுத்ததுனால இங்கே பை எக்ஸ்ன்னு இருக்கும். 2 பை எக்ஸ் 8x minus k plus 2 pi x equal to 0. ஸோ இது இந்த 4 இது பக்கமும் 0 ஆகிடும். பை பை 4ம் 0 ஆகிடும். இப்போ 8x minus k plus 2 pi x equal to 0. ஸோ எக்ஸ் டேர்ம்லாம் இங்கே வச்சுக்கலாம். 8x plus 2 pi x equal to மைனஸ் கே இந்த பக்கம் வச்சுன்னா கே போயிடும். இப்போ 2 எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா 2 வெளியே எடுத்தாச்சு. 2x வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே வந்து 4 ப்ளஸ் 2x வெளியும் பை ஈக்குவல் டு கே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கே பை 2 இன்ட்டு பை ப்ளஸ் 4. ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம பண்ண போகிறோம். அதை வந்து பாசிட்டிவாக நம்ம செக் பண்ணணும். ஸோ ஏ டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது 2 பை எக்ஸ், இதை 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டேர்மில் பண்ணலாம். இது ஏ டேஷ் ஆஃப் எக்ஸ், இது ஈஸியாக இருக்கும். சிம்பிளி பை பை 4 அப்படியே இருக்கட்டும். 8x எக்ஸை டிஃப்ரென்ஷியேட்னா 1 8, இது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் 1, ஸோ ப்ளஸ் 2 பை. ஸோ எல்லாமே பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் 0ன்றனால லீஸ்ட் ஏரியான்னு காமிச்சாச்சு. அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, சைடு ஆஃப் த ஸ்கொயர் இஸ் டபுள் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அது ஸ்கொயரோட சைடு வந்து நம்ம ஒய் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 இன்ட் ஆறு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். 2 இன்ட்டு ரேடியஸ், ரேடியஸ்க்கு வந்து எக்ஸ்ன்னு கொடுத்தனால 2xன்னு காமிக்கணும். ஸோ ஒய் வந்து நம்ம ஆல்ரெடி அசியூம் பண்ணியிருக்கோம். ஒய் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சிருக்கோம் கே மைனஸ் 2 பை எக்ஸ் பை 4ன்னு. ஸோ கே மைனஸ் 2 பை எக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். கே பை 2 இன்ட்டு பை ப்ளஸ் 4 பை 4. இந்த 2 கேன்சல்டு. எல்சிஎம் எடுக்கிறப்போ கே இன்ட்டு பை கே பை ப்ளஸ் 4k, இது மைனஸ் பை கே ஹோல் டிவைடட் பை இந்த 4 இன்ட்டு பை ப்ளஸ் 4. ஸோ பை கே மைனஸ் கே பை கே கேன்சல் ஆகிடும். ஸோ 4k பை 4 இன்ட்டு பை ப்ளஸ் 4. ஸோ 4 கேன்சல் ஆகிடும். k by pi plus 4. ஸோ எக்ஸ் வந்து k by pi plus 4 கண்டுபிடிச்சாச்சு. அது வந்து இப்போது அதோட வேல்யூ இப்போ வந்து ஒய்க்கு ஈக்குவல், ஒய் வந்து k by ப்ளஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இதிலேருந்து கொண்டு வரலாம் 1/2 ஒய்ன்னு. இப்போ ஒய் வந்து கே பை பை ப்ளஸ் 4ன்னு கொடுத்தனால அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 2x ஈக்குவல் டு ஒய். ஸோ ஒய் ஈக்குவல் டு 2xன்னு கிடச்சிருக்கு. அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது சைட் ஆஃப் த தேர்ஃபோர் சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் டபுள் த ரேடியஸ். ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 8th sum. A window is in the form of a rectangle. Rectangle ஷேப்பில் ஒரு விண்டோ இருக்குது. சர்மவுண்டட் பை எ செமிசர்க்கிள். செமிசர்க்கிள் ஷேப்பில் இருக்குது.
opening. The total perimeter of the window is 10 meter. So perimeter of semicircle வந்து இதான் ஃபார்முலா பை ஆர், ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆர்னா இது ஃபுல்லாக சேர்த்து டயாமீட்டர் 2r, இது ஆர் ப்ளஸ் ஆர் 2r. ஸோ அதனால் ஆப்போசிட் சைடு இது 2rனு எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிளுக்கு லென்த் வந்து 2r, பிரெத் வந்து நம்ம எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ரேடியஸ் வந்து செமி சர்க்கிளுக்கு ஆர் நேம் கொடுத்துருக்கோம், ரெக்டாங்கிளுக்கு லென்த்து வந்து 2r, பிரெத் வந்து எக்ஸு. ஸோ இதெல்லாம் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத், ஸோ 2r இன்ட்டு எக்ஸ் வரும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் பெரிமீட்டர் ஆஃப் விண்டோ இஸ் 10 மீட்டர். ஸோ பெரிமீட்டர்னா சர்க்கம்ஃபரன்ஸ், இது ரெண்டும் செமி சர்க்கிள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அந்த டோட்டல் வந்து 10 மீட்டர்னு எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் பை ஆர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2r ஈக்குவல் டு 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸோ எக்ஸ் எல்லாம் வந்து ஆராக மாற்றிக்கலாம். 2x ஈக்குவல் டு இந்த 2 பை ஆர்லாம் அந்த பக்கம் 10 மைனஸ் பை ஆர் மைனஸ் 2r, x ஈக்குவல் டு 10 மைனஸ் பை ஆர் மைனஸ் 2r பை 2. இப்போ அடுத்தது ஏரியா ஆஃப் செமி, அதுக்கு அடுத்தது ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த விண்டோ டு அட்மிட் த மேக்ஸிமம் லைட் த்ரோ த ஹோல் ஓப்பனிங். ஸோ லைட்டு வந்து இந்த விண்டோ வழியாக வருது, அது ஏரியாவை தான் நம்ம எடுத்துக்கணும் ஃபங்க்ஷனாக. ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், அதோட செமி சர்க்கிளும் ரெக்டாங்கிளையும். ஸோ ஏரியா ஆஃப் செமி அந்த டோட்டல் ஏரியான்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இப்போ ஃபங்க்ஷன். செமி சர்க்கிள் வந்து ஏன்னா லைட் வந்து அந்த ஏரியா வழியாக தான் உள்ளே வருதுன்றனால அந்த ஏரியான்ற வேர்டு அவங்க மென்ஷன் பண்ணல, அதனால் நம்ம ஏரியா தான் எடுத்துக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் வந்து நம்ம பை ஆர் ஸ்கொயர் பை 2ன்னு எடுத்திருக்கோம், பை ப்ளஸ் டோட்டல் ஏரியா. அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ லென்த் வந்து 2r, பிரெத் எக்ஸ்ன்றனால 2rx. ஸோ இந்த எக்ஸுக்கு தான் இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் இருக்கிறனால ஏ ஆஃப் ஆர் நேம் கொடுக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2r, எக்ஸுக்கு இதை மல்டிப்ளை பண்ண 10 மைனஸ் பை ஆர் மைனஸ் 2r பை 2. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஆரை வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். திருப்பியும் அதை எழுதுகிறேன். A of r equal to pi r square by 2 plus r into 10 minus pi r minus 2r. ஸோ இது ஆரை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 10r மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி யூவி மெத்தடில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. a டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கணும், அதை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து அந்த ஆர் வேல்யூவை ஏ டபுள் டேஷ் ஆஃப் ஆரில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு, இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் லைட்டுன்றனால மேக்ஸிமம்னாலே இது நெகட்டிவில் இருக்கணும் இதோட வேல்யூ, ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ அது தான் ரூல். இப்போ ஏ டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கலாம், டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர். ஸோ பை பை 2ன்றது கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டும், ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r ப்ளஸ் 10, ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் பை, ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r மைனஸ் 2, ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r. ஸோ இதில் 2 கேன்சல் ஆகிடும், பை ஆர் ப்ளஸ் 10 மைனஸ் 2 பை ஆர் மைனஸ் 4r. ஸோ மைனஸ் 2 பை ஆரில் ப்ளஸ் பை ஆர் போச்சுன்னா மைனஸ் பை ஆர். ஸோ 10 மைனஸ் பை ஆர் மைனஸ் 4 பை. ஸோ நம்ம ஏ டேஷ் ஆஃப் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ டேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ 10 மைனஸ் பை ஆர் மைனஸ் 4 பை ஈக்குவல் டு 0. ஸோ பை ஆர் ஈக்குவல் டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும், இந்த பக்கம் கொண்டு போயிட்டா 10 மைனஸ்
10 minus 4 pi r equal to minus 2r. Plus 10 minus 2 pi r minus 2 to 4r. That is pi nu போட்டுட்டேன் 4r. ஸோ இதில் மைனஸ் பை ஆர் 4r இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோன்னா 10 ஈக்குவல் டு பை ஆர் ப்ளஸ் 4r. ஆர் காமனாக வெளியில் எடுத்தோன்னா பை ப்ளஸ் 4 10 ஈக்குவல் டு. ஸோ ஆர் ஈக்குவல் டு 10 பை பை ப்ளஸ் 4. ஸோ ஆர் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது டபுள் டேஷ் ஆஃப் ஆர் நம்ம பண்ண போகிறோம். ஏ டேஷ் ஆஃப் ஆர் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஏ டபுள் டேஷ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 10ங்கிறது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இது மைனஸ் பை ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இது minus 4 ஆரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ மைனஸை வெளில எடுத்தோன்னா பை ப்ளஸ் 4. ஸோ நெகட்டிவில் கிடச்சிருச்சு. நெகட்டிவில் கிடச்சாலே உங்கள் மேக்ஸிமம் லைட் ஓப்பனிங்னு சொல்லியிருக்கிறனால மேக்ஸிமம் ஏரியா நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டைமென்ஷன் ஆஃப் த விண்டோ. டைமென்ஷன் ஆஃப் த விண்டோனா ரேடியஸும் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு இங்கே ஆல்ரெடி. அப்புறமா லென்த் பிரெத்து ரேடியஸ் ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிச்சாச்சு. லென்த்து பிரெத்து கண்டுபிடிக்கணும். லென்த்து வந்து 2rன்னு எடுத்திருக்கோம். ஸோ லென்த் வந்து 2r. ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 × 10 பை பை ப்ளஸ் 4. ஸோ 20 பை பை ப்ளஸ் 4. ஸோ இது ஒரு லென்த்து. பிரெத் வந்து எக்ஸ்ன்னு நேம் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸில் வந்து இந்த ஆறு சப்ஸ்டிட் பண்ணோம். எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் பை ஆர் மைனஸ் 2r பை 2. 10 மைனஸ் பை ஆர் மைனஸ் 2r பை 2. ஸோ இதில் வந்து ஆர் காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா நான் ஆர் வேல்யூ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 10 மைனஸ் ஆர் வேல்யூ எடுத்துட்டோன்னா பை ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை 2. இப்போ ஆர் இருக்கிற இடத்துல இந்த 10 பை பை ப்ளஸ் 4 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 10 பை பை ப்ளஸ் 4 into pi plus 2 whole divided by 2. LCM எடுக்க போகிறோம். 10 pi 4 10s are 40 minus 10 pi 10 2s are 20 minus 20 whole divided by 2 into pi plus 4. இது cancel ஆகிடும். 40 minus 20 20 divided by 2 into pi plus 4. ஸோ இது கேன்சல் ஆகிடும் 10. ஸோ வந்து பிரெத்து வந்து 10 பை பை ப்ளஸ் 4. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது ஆன்சர். லென்த்து கண்டுபிடிச்சாச்சு, பிரெத்து ரேடியஸும் கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.